அட வாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச சங்கரா மீனை வச்சு ஒகேனக்கல் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். அதுவும் மண் சட்டியில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். அதே மெத்தடில் தான் மண் சட்டியை வச்சு காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி, அந்த நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மிளகு, சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு, இதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கிண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் தேவையான அளவு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அது கூட நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஊற்றி நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா கொதித்து வரும்போது ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சூப்பரான சங்கரா மீனை அப்படியே ஒன்றொன்னா உள்ளே இறக்கலாம். ஓகே, மீன் உள்ளே போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கிண்டலாம் கூடாது, பொறுமையாக தான் கிண்டணும். இல்லைன்னா மீன் உடஞ்சிடும், அதுக்கப்புறம் டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. அவ்வளோதான். இது போட்டுட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை தூவி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எரித்தோம் அப்படின்னா அப்படி நல்லெண்ணெய் பிரிஞ்சு அந்த சங்கரா மீனுக்கும் அந்த ஒகேனக்கல் ஸ்டைல் அப்படியே அந்த ஃப்ளேவர் தனியாக தெரியும். அப்படியே அந்த மீன் அப்படியே புட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த மீன் குழம்பை வச்சு சாப்பிட்டோன்னா உண்மையாக சொல்கிறேன், இதுவும் நல்லா தான் இருந்துச்சு இந்த ஒகேனக்கல் ஸ்டைல். ஒரு தடவையாவது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம போதியம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாய்.